பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் இஸ்ரவேல் மக்கள் கரை சேர்வதற்கு பாடுகள் வந்தது உண்மை. நமக்கும் பாடுகள் வரும். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் பல ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தாங்க. காரணம் என்ன? ஆபிரகாமுடைய ஒரு சிறு காரியம். ஆதியாகமம் 15:12 அவன் பலி செலுத்தும் போது சூரியன் அஸ்தமிக்கிற வேளையில் கொஞ்சம் தூங்கிட்டான். அப்படி தூங்கினதுனால 400 வருஷம் ஆண்டவர் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த 400 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த காலத்தில் அனுபவித்த கொடுமைகள், வேதனைகள் கொஞ்சம் அல்ல. அவர்கள் ஜீவனையே கசப்பாக்கும்படி பல சூழ்நிலைகள் நடந்தது. ஆனால் ஒரு நாள் விடுதலை வந்தது. ஓங்கு புயத்தோடு பலத்த கரத்தோடு பார்வோன் கைக்கு தப்புவித்த உயிர்த்து மீட்ட பஸ்காவின் ஆட்டுக்குட்டியைப் போல அவர்கள் வெளியே புறப்பட்டு வருகிறார்கள். பெலிஸ்திய தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் கர்த்தர் அந்த வழியாய் நடத்தாமல் அவர்களை சுற்றி நடக்க பண்ணினார். அப்படி வந்து கொண்டிருக்கிற வேளையில கடக்க முடியாம இக்கரையிலேயே இருந்துருவோமா, ஐயோ நாங்கள் செத்து போயிருமே பயந்தாங்க. அந்த இடத்தை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். உங்க வேதத்தை கையில் எடுத்து யாத்திரையாகமம் 14வது அதிகாரத்திலே 10வது 11வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? அப்படி எடுக்கும்போது எல்லாரும் சொல்லுமா, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை மெல்ல, சாத்தானின் வலிமை மெல்ல, அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை சேர்த்து அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை சேர்த்து அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார், என் பாவம் அனைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை தோன்றி வருவே, எரிகோ
யெகோவை சொல்லி வருவேன், எக்காலமும் ஜெபிப்பேன், எக்காலமும் ஜெபிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், ஆக என்ன ஆனந்தம், ஆக என்ன ஆனந்தம். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் மக்களுடைய பயணத்துல முதல்ல அக்கறைக்கு போக முடியாம தடை பண்ணது எது தெரியுமா? கடல். கடல் முறுமுறுப்பெல்லாம் அப்புறம். இவங்களுக்கு காரியம் என்ன தெரியுமா? புறப்பட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன வந்துருச்சு? செங்கடல். இல்லையா? செங்கடல் எதிர்த்து வந்தாலும் இல்லையா, செங்கடல் நம்ம எதிர்த்து வந்தாலும் சிலுவை நிழல் உண்டு, அதை மறந்துட்டாங்க. நாம சொன்னோம்ல, செங்கடல் நம்மை எதிர்த்து வந்தாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை எதிர்த்து வந்தாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியா 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 துதி பாடு, நம்மேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு, நம்மேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னோ நாமம் உண்டு என்று ஜெயித்திடுவோம். இயேசு என்னோ நாமம் உண்டு என்று ஜெயித்திடுவோம். நன்றியா 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 துதி பாடு, நம்மேசுவை உள்ளத்தான் என்று பாடு. ஆக உள்ளத்தான் என்று பாடு, நம்ம உள்ளத்தான் என்று பாடு. சிலுவையின் நிழல் நம்மளை விட்டா போயிருச்சு. ஆனா செங்கடலை கண்டவன என்ன சொன்னாங்க? ஐயோ நாங்க இங்கேயே செத்து போயிடுவோம். நாங்க 14ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை பாருங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது, ஏன்னா அவன் விட்டவன் என்ன சொல்ற? அவனுடைய சாத்த ஆசை என்னன்னா, பிசாசினுடைய ஆசை தான். விட்டவனை பிடிப்பேன், நான் பிடிப்பேன், தொடர்வேன், அழிப்பேன். அது பிசாசினுடைய எண்ணம். ஆனா கர்த்தருடைய எண்ணம் என்ன? எத்தனை இன்னல்கள் வந்தாலும் உன்னை விட்டுற மாட்டேங்கிறது அவருடைய ஆசை. எத்தனை இன்னல்கள் வன்வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம். இப்படி பாடினா நிற்க முடியல. ஒரு ரத்தம் சிந்தவே இல்லை. கடலை கண்ட உடனே இவங்க புலம்புறான். என்ன புலம்புறான்? பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ரெண்டாவது தான் கர்த்தரை வச்சிருந்தான். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா இந்த வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன?
நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்யட்டு சும்மா விட்டுரும் சொன்னோமே என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகரதை பார்க்கல எகிப்தியருக்கு வேலை செய்யறது நலமா இருக்கும்னா. அப்ப மோசே சொன்னா, இன்னைக்கு பாக்குறீங்கல்ல, இதுதான்ப்பா கடைசி. அக்கறை ஏறும்போது இந்த விரோதி சத்துரு என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான்னார். கர்த்தர்ட்ட போய் முறையிட்டான். கர்த்தர் சொன்னார், என்கிட்ட முறையிடுறது என்ன, உன் கையில் இருக்கல ஒரு கோல், அந்த கோலை வச்சு சமுத்திரத்தை என்ன செய்ய, ரெண்டா பிளந்து விடுனா. உடனே உலர்ந்த தரை கிடைச்சிச்சு. இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தாங்க, வெட்டாந்தரையில நடந்து போனார்கள். எப்படி காஞ்சிருக்கும் கடல் தண்ணி யோசிச்சு பாருங்க. அங்கதான் நீங்க விசுவாசிக்கணும், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று. ஏன்னா தண்ணீரை பூமிக்கு அடியில் வைக்கவும் முடியும், தண்ணிக்கு பூமிக்கு அடியில் தேக்கவும் முடியும் அவரால். தண்ணீர்னால நம்ம காக்கவும் முடியும், தண்ணீர்னால அழிக்கவும் அவரால் முடியாது. தெரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷத்தில் கொஞ்ச நேரத்தில் ரெண்டா பிளந்துச்சு. அப்படியே அந்த கரை ரெண்டு பக்கம் தண்ணீர் மதிலாய் நிற்கிறது. அது வழியாக கடந்து போனாங்க. பார்வோனுடைய சேனை பார்த்தா, ஐயோ இவனை விடமாட்டேன், பின்னாடி போவேன்னு ரதங்களோடும் இராணுவத்தோடும் எங்கே இருந்தான், சமுத்திரத்தில் பின்னாடி வந்தான். அப்படி வந்தபோது கர்த்தர் பின்னாடி போய் நின்று அவருடைய சமூகத்தை பின்னாடி நின்று அந்த கோலை திரும்பி வச்சு எப்படி பிளந்தான் அதை மாதிரி எடுத்த போது திரும்ப என்ன செஞ்சு அவர்களுக்கு மூழ்கடிக்கிற ஸ்தலமாக பாருச்சு. அந்த கரையில் போய் சேர்றாங்க. எகிப்தியரை காணோம். என்ன நடந்தது? மிரியாம் சொல்றா, 15ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து வாசிக்க 15ல. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. எதுக்கு புகழ்ந்து வர்றாங்க, என்ன பாடினாங்க? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் கிடந்தே தயமாய் நினைத்து, தாழ்மையில் கிடந்தே தயமாய் நினைத்து, தேவனை உம்மை துதிப்பே. தாழ்மையில் கிடந்தே தயமாய் நினைத்து, தேவனை உம்மை துதிப்பே, தேவனை உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்லி, அப்படி நன்றி சொல்லி. என்னை தள்ளி விடாமல், பலவீனனை தள்ளி விடாமல், வெள்ளத்தானிடை கட்டி நீ, பலவீனன்று தள்ளி விடாமல், வெள்ளத்தானிடை கட்டி நீ, வெள்ளத்தானிடை கட்டி நீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, அப்படி நன்றி சொல்வே. புகழ்ந்து பாடுறான ஒருத்தனை சும்மா புகழ்ந்து பாடுவானா?
கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. என்ன பாட்டு? கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். பின்னாடி வந்த பார்வோருடைய சேனை குதிரையோட வந்துச்சு, குதிரை வீரரோட வந்தாங்க, கடலிலே தள்ளினார். கர்த்தரின் பலனும், கர்த்தர் என் பலனும் என் கீதமும், என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, வெள்ளியே புகலிடமே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, வெள்ளியே புகலிடமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா பொன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. ஒரு மனுஷனை புகழ்ந்து பாடுறான் அன்னைக்கு, ஆனால் அன்னைக்கு கர்த்தரை புகழ்ந்து ஏன் பாடினாங்க? செங்கடல்ல செத்து போயிடும் ஐயா, எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழி இல்லையா, எங்களை சாகிறபடிக்கு இப்படி ஏயா கூட்டிகிட்டு வந்தனாரு. அதே கடல் வழியா நடத்தி வந்து, உலர்ந்த தரை வழியாய் நடத்தி வந்து அக்கறைக்கு சேர்றாங்க. பின்னாடி துரத்தி வந்த சத்துருவை காணோம். அப்பதான் பாடுறாங்க, சந்தோஷமாய் இருந்தால் ஒருவன் சங்கீதம் பாட கடவன். சந்தோஷத்தை தானுங்க மனுஷன் பாடுறான். பாடுறாரு. என்ன பாடுறாங்க? புகழ்ந்து பாடின பாட்டு. என்ன புகழ்ந்து? கர்த்தர் வெற்றி சிறந்த, கர்த்தர் வெற்றி சிறந்தார், குதிரை வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரின் பலனும், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு அவர் இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், அவரை உயர்த்துவேன். உம்மை பாடாமல், உம்மை பாடாமல், உம்மை பாடாமல் யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன், உம்மை பாடாமல், உம்மை பாடாமல், உம்மை பாடாமல் யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் இவரை துதிப்பேன். செங்கடல் இரண்டாக பிரித்து நடத்தினீரே, செங்கடலை இரண்டாக பிரித்து நடத்தினீரே, யோர்தானை ஒன்றாக, யோர்தானை ஒன்றாக குவிய செய்தீரே, ஐயா குவிய செய்தீரே. உம்மை பாடாமல், உம்மை பாடாமல், உம்மை பாடாமல் யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன். நல்லவரே
ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், உத்தமரே ஸ்தோத்திரம், உன்னதரே ஸ்தோத்திரம். உம்மை பாடாமல் உம்மை பாடாமல் உம்மை பாடாமல் யாரை பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பே. நல்லா கவனிங்க. ஏன்னா செத்து போயிடும் நினச்சவனுக்கு கரையேறிட்டா எத்தனை சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தோம்னா இதுக்குள்ளே விழுந்து கூட செத்து போயிடும். ஏப்போ அவங்களே சொன்னாங்க, அப்படித்தான் எங்களை கூட்டு வந்தீரா. ஐயா, இவங்களுக்கு ஒரு பக்கம் வெளிச்சமாக இருக்கு, அந்த பக்கம் காரிருள் மேகம் மழை மேகமாக இருக்கு, கடல் திரும்ப அத்தனை வரையும் உருளைகள்லாம் கலண்டு ஓடிடுச்சு. ஏறி வந்தால் பார்க்குறா, குதிரையை காணோம், வீரரை காணோம். வெற்றி சிறந்தது யாரு? கர்த்தர். கர்த்தர் வெற்றி சிறந்தார். அவர் சொன்ன வார்த்தை, இன்று பார்த்த எகிப்தியனை இனிமே பார்க்க மாட்டேன்னு பார்த்தாங்களா? இல்லை. அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் வந்துச்சு. யோசுவாவின் காலத்திலே 3ஆம் அதிகாரத்திலே யோர்தான் கரை உருண்டு ஓடுகிறது. இப்போ இக்கரை நிற்கிறாங்க, எப்படி கடந்து ஓடுறது? ஏன்னா அறுப்பு காலம் மட்டும் யோர்தான் என்ன செய்யும்? கரை உருண்டு ஓடும். அப்படி ஓடுற இடத்துல உடன்படிக்கை பெட்டி தூக்கிக்கிட்டு ஆசாரியர்கள் போகிறாங்க. உள்ளங்கால் அவங்க உள்ளங்கால் பட்ட மாத்திரத்திலே 2000 மழை தூரம் தள்ளி போகணும் இவங்க. அவ்வளோ தூரத்துக்கு கர்த்தர் யோர்தானை தள்ளி கொண்டு போனார். எப்படி முடிஞ்சு? யோர்தானை கடப்போம் அவர் பலத்தால், யோர்தானை கடப்போம் அவர் துதியால், எரிகோவை தகர்ப்போம் அவர் பலத்தால். இந்த யோர்தானில் 12 கோத்திரங்கள் நின்னாங்க. அத்தனை மக்களும் கடந்து தீரு மட்டும் உலர்ந்த தரையில் நடந்து போனாங்களா, அக்கறைக்கு போனாங்களாம். அக்கறைக்கு போய் சேரணுங்க. போகிற வழியிலே தான் நான் சொன்னேன், மனாசே கோத்திரத்தில் பாதி, ரூபன் கோத்திரம், காத்து கோத்திரத்தில் 2.5 பங்கு சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் வரோம். ஆனால் அந்த பக்கம் வரலேன்ட்டாங்க. ஆனால் சிலர் விசுவாசத்தோட தங்கள் ஆடு மாடு எல்லா சொத்துக்களோட கடந்து போக மட்டும் ஆசாரியனுடைய கால்கள் நிலைத்து நின்றது. அந்த 12 கோத்திரம் ஒவ்வொரு கல்லை அடையாளமாச்சான். ஏன்? யோர்தானை கடை புரண்டு ஓடும்போது உலர்ந்த தரை வழியாய் நடத்தி இக்கரையிலேருந்து அக்கறை கொண்டு சேர்த்தாரே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. அக்கறைக்கு போக துரிதப்படுத்துகிறார். இன்றைக்கி எத்தனையோ சுவிசேஷங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, ஐயா ஒரு நாள் வரப்போது, அதுக்குள்ளே மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புங்கிறார். எதுக்கு? நீயும் நானும் அக்கறைக்கு போய் அவரோடு இருக்கிற பாக்கியத்தை பெறணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்களும் ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? தயவு செய்து உங்களுடைய ஜெபத்தில் வைக்கணும். எதுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சிக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். பார்வையற்ற மக்கள் திருச்சபை இதில் எந்த காணிக்கையும் நம்பி இல்லை. இவங்க கொண்டு வர காணிக்க ஒரு கரண்ட் பில்லு கட்ட கூட இருக்காது. இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே ஒரு நாளைக்கு 4000 ரூபா வேனுக்கு செலவழிக்கணும். உங்களை உட்கார வச்சு சாப்பிட வச்சு திருப்பி கொண்டு விடணும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் நீங்களும் இதற்கென்று உதவலாம். ஆனால் மாறுத்தரம் செய்ய முடியாத மக்கள், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நன்மை செய்யணும் வேதமும் சொல்லுது. உங்களுக்காக எங்களால் மறு உதவி செய்ய முடியாத, ஜெபிப்போம், அவ்வளோதான். அந்த ஜெபந்தான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, ஐயா உங்கள் வீடு பால் காய்ச்சிற நேரம், ஒருவேளை ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் குழந்தை கிடச்ச நேரம், வியாதியிலேருந்து ஒருத்தர் நல்ல சுகம் பெற்று வந்த நேரம், ஒருவேளை பெரிய வழக்கில் குழப்பத்தில் இருப்பீங்க, இது எப்படி முடிய போதுன்னு கர்த்தர் வெற்றியாக முடித்த நேரம், இப்படிப்பட்ட நாட்களில் நீங்கள் உதவலாம். எப்படின்னு கேட்பீங்க? 2 ஃபோன் நம்பர் வருது இல்லை, ஜிபே, ஃபோன்பே, அது வழியாக உதவலாம். ஐயா ஒருவேளை நாங்கள் பில்லு வைக்க வழி உண்டா? நிச்சயமாக உண்டு, என்கிட்ட கேளுங்க, அதுக்கு உங்களுக்கு வழி சொல்கிறேன். உங்கள் ஜபக்காரி எது இருந்தால் சொல்லலாமா? தாராளமாக காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். அது மட்டும் அல்ல, ஐயா நாங்கள் வந்து பார்க்கலாமா? தாராளமாக வாங்க.
வந்து பாருங்க, வந்து பார்த்ததுக்கா கட்டாயம் எதுவும் செய்யணுமா அப்படிலாம் கிடையாது. வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஏவுநாள் வழியே நீங்களோ நானோ எதுவும் செய்ய முடியாது. இப்போ கூட ஒரு கட்டுமான பணி, வயதான பார்வையற்ற தாய்மார்கள் சகோதரிகள், நல்லா இருக்கிறவங்களுக்கு கண் பார்வை மங்கிச்சுன்னா ஓரம் கட்டி போட்டுறாங்க. இவங்களை எப்படி வச்சுருப்பாங்க? இப்படிப்பட்டவர்கள் முதிர் வயது காலத்தில் சுகமாக இருப்பதற்காக, ஏன்னா ஏற்கனவே ஆண்களை வைத்திருக்கிற வயதானவங்களாம் பார்வையற்றவங்களை வச்சுருக்கோம். உள்ளேயே நீங்கள் வந்தால் இப்போவும் பார்க்கலாம், எப்போவும் 10-15 பேர் உள்ளே இருப்பாங்க. அதுக்கு மேலே நிறையா பேரை வைக்கணும்னு நினைக்கிறேன், எங்களுக்கு இடம் இல்லை. அதை காட்டிலும் அவங்களுக்கு 3 நேரம் நல்லபடியாக சாப்பிட வைக்கணும், இருக்க வைக்கணும், வசதியோடு கொடுக்கணும். ஏன்னா யாரும் ஐயா 30 நாள் சாப்பிட்றதுக்கு அங்கே உள்ளே தங்கியிருக்கவங்களுக்கு யாரும் இன்றைக்கி உதவி செய்கிறதுக்கு இன்னும் எழும்பலை. கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. அதே போல் பார்வையற்ற சகோதரிகளையும் வைக்கணும். அதுக்கு ஒரு 700 சதுரடியில் ஒரு அறை கட்டிக்கிட்டு வரோம். நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். ஒரு சதுரடி 2300 கர்த்தர் ஏவினா நீங்களும் தாங்கலாம். இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளில் நாங்கள் அக்கறைக்கு சென்று சேர வேண்டும் சுவாமி. எரிகோ போன்ற கடக்க முடியாத தடைகள் வரலாம். ஒவ்வொருவரும் நிற்கிற இடத்திற்கு நேராக ஏறி போகத்தக்க வழி திறக்கிற கர்த்தர் ஒவ்வொருவருக்கு வழி திறந்து கொடும். அக்கறைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அங்கே என்ன உண்டு? எங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நீர் கொடுத்த ஞானத்தில் கொஞ்சம் இன்னும் எங்களுக்கு கண்களுக்கு புலப்படாத அதிசயங்கள் ஏராளம் உண்டு சுவாமி. அவைகளெல்லாம் நாங்கள் ஆன்மீக கண்களிலே பார்த்து ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். உம்மை நம்பி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் ஜீவன் கொடும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்கு வாழ்நாளில் ஒன்றை கூட்டிக் கொடுத்து வாழ வைப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடு, கல்வியை கொடு, தேர்வில வெற்றியை கொடு. தாம் விரும்புகிற கோர்ஸில் இடம் கிடைப்பதற்கு ஏற்ற மதிப்பெண்கள் கிடைக்க உதவி செய்யும். நெடுநாள் முடியாத வழக்குகளில் நல்ல தீர்ப்பு கிடைக்க உதவி செய்யும். வியாதி படுக்கையில் இருப்போருக்கு விடுதலையை கொடும். பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடும். தகப்பன் தாய் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆக்சிடென்ட்ல தகப்பனை இழந்து, தாயை இழந்து, நோயின் கொடுமையினாலே தன் தாயை இழந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். திக்கற்றவர்களுக்கும் நீர் துணை செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் துணை செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லோரையும் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள்
9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.